தோழிகள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பணியாரம் செய்ய போகிறோம். பணியாரத்துக்கு ஃபஸ்ட்டு இட்லி அரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன். 3/4 கப் பச்சை அரிசி எடுத்திருக்கேன். 1/2 கப் உளுந்து எடுத்திருக்கேன். இது மூணையும் நான் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அரைச்சி நல்லா புளிக்க வைக்கணும். ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிச்சிருச்சு அப்படின்னா பணியாரம் சூப்பராக வரும். ஒரு கப் புழுங்கல் அரிசி, அதாவது இட்லி அரிசி, 3/4 கப் அளவுக்கு பச்சை அரிசி, ஒரு 1/2 கப் அளவுக்கு உளுந்து, இதோட 1 ஸ்பூன் வெந்தயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அலசிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு மாவு ஆட்டி எடுத்துக்கலாம். 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் மாவை அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு 8 மணி நேரம் மாவு நல்லா புளிக்கட்டும். பணியாரம் ஊற்ற மாவு நல்லா ரெடி ஆகிடும். மூடி போட்டு மூடிடலாம். நம்மளோட மாவு 8 மணி நேரம் நல்லா புளிச்சிருச்சு. இப்போ நம்ம இதோட என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 400 கிராம் வெல்லம் நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன், நச்சு வச்சுருக்கேன், இதோட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் ஏலக்காய் நச்சு வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா ஸ்வீட்டை எடுத்து கொடுக்கும். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கிடலாம். நல்லா கலக்கியாச்சு. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. பணியாரக்கல் நல்லா காஞ்சிருச்சு. எல்லாத்துலேயும் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லா காஞ்சிருச்சு. ஒவ்வொரு குழிலையும் மாவு எடுத்து ஊற்ற வேண்டியதான். எல்லா குழிலையும் ஊற்றியாச்சு. நல்லா வேகட்டும். எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் திருப்பி விட்டாச்சு. கொஞ்சம் நேரம் வேகட்டும். பணியாரம் எல்லாம் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். நான் சொன்ன அளவிலேயே எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா சூப்பராக வரும். மீதி இருக்க எல்லா மாவையும் நம்ம பணியாரம் ஊற்றிடலாம். அதே மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். எல்லா குழிலையும் ஊற்றிடலாம். நல்லா வேகட்டும். பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்துடலாம். நம்மளோட பணியாரமெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.